ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேன் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம முதல்ல பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ Node.jsல எக்ஸ்பிரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக் அண்ட் சீரீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓரளவு முடிச்சுட்டு எப்படி ஏபிஎஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிலாம் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரியாக்டுக்குள்ளே போவோம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து Node.js என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். Node.js வந்து ஒரு நம்ம Chrome V8 இன்ஜினில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகே, இது சர்வர் சைட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே Node.jsல நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ பேக் ஹேண்டில் பண்ணுறது தான் Express.js நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரண்ட் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா React. சரியா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக Node.jsனா என்ன, Express.js குள்ள எப்படி நம்ம உள்ள போகிறது, Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் Node.js? ஸோ Node.jsங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டோட ரன் டைம் என்விரான்மெண்ட். நான் Node.js படிக்கிறதுக்கு எனக்கு என்ன பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் ஈஸியாக ஜாவா ஸ்கிரிப்ட் 1 or 2 டேஸில் படிச்சுக்க முடியும். அதுக்கு நிறைய W3 ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை படிச்சுக்கோங்க. படித்தா தான் வந்து நம்மளோட கோடிங் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேசிக்காக எப்படி வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கோடிங் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுறதுன்னு படிச்சுட்டா போதும். நம்ம மற்றது எல்லாமே இங்கேயே படிச்சுக்க முடியும். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸியாகவே படிச்சுக்கலாம். சரி, ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா Node.jsல Express.jsன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரியா? ஃப்ரண்ட் எண்டுக்கு React. ஸோ இப்போ Node.js என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். சரி, இதான் வந்து Node.js. இது சர்வர் சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சரியா? ஸோ மெயினாக பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்டு தான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு ஈவென்ட் ட்ரிவன் நான் பிளாக்கிங் ஐஓ. இந்த ரெண்டுமே நான் பிளாக்கிங் ஐஓங்கிறத ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன். இது வந்து எதுக்காகவும் வெயிட் பண்ணாது. சரியா? ஸோ அடுத்தடுத்த இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு ப்ராசஸ் ஒரு டாஸ்க்கை ரன் பண்ணுதுன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டாஸ்க்கு கன்கரண்டாக ரன் ஆக போயிடும். ஸோ இதுதான் வந்து நான் பிளாக்கிங் ஐஓ. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஸ்கேலபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம Node.js யூஸ் பண்ணி ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இதோட கீ ஃபீச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் ஆர்கிடெக்சர். சரியா? அசிங்க்ரனஸ் ஆர்கிடெக்சர், சிங்கிள் த்ரெட்டட் மாடல், V8 ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த பிளாட்ஃபார்ம், விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ் இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற பாயிண்ட்ஸ்லாம் என்ன, இதனால அந்த அசிங்க்ரனஸ் ஆர்கிடெக்சரும் சிங்கிள் த்ரெட்டட் தான் பார்த்தீங்கன்னா இது மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் Node.js அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா அசிங்க்ரனஸ் ஆர்கிடெக்சர்லாம் வந்து ஈவென்ட் ட்ரிவன் அண்ட் நான் பிளாக்கிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த கோடு வந்து எப்படின்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி லைன் பை லைன் வரிசையாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி நடந்துச்சுன்னா அதுதான் வந்து சிங்க்ரோனஸ் ஆர்கிடெக்சர். அதாவது 1 by 1 ஒரு லைன் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் அடுத்த லைனுக்காக லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் ஆகுதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி செக் பண்ணாம அது டாஸ்க் ரன் ஆக ஆரம்பிச்சோன்னா கன்கரண்டா அது வந்து அடுத்த டாஸ்க்கை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன். ஸோ நம்ம Node.jsல வந்து நம்ம அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து அசிங்க்ரோனஸாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது கோடு எல்லாமே வந்து அசிங்க்ரோனஸாக ரன் ஆகும், எதுவுமே எதுக்காக வெயிட் பண்ணாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோட் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டாஸ்க் நடக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைனை வந்து சிங்க்ரோனஸாக மாற்றிக்க முடியும். அதுக்காக நம்ம வந்து அவைட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நான் ப்ரோக்ராம் எழுதும்போது இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது சிங்கிள் த்ரெடட் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ Node.js பொறுத்த வரைக்கும் சிங்கிள் த்ரெடட் மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். த்ரெட்டுங்கிறது என்னன்னா ஒரு லைட் வெயிட் டாஸ்க்கை தான் நம்ம வந்து த்ரெட்டுன்னு சொல்கிறோம். அது நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ்ங்கிறது ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன். அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸே வந்து கொஞ்சம் அதோட லோடை பேஸ் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் த்ரெட்டுன்னு பிரிக்கிறோம். அதாவது த்ரெட்டுங்கிறது ஒரு லைட் வெயிட் ப்ராசஸ். அதாவது ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், த்ரெட்டு. இப்போ Node.js வந்து சிங்கிள் த்ரெட்டட் அப்ளிகேஷன் தான் ரன் ஆகும். அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு த்ரெட் தான் அட் அ டைம்ல ரன் ஆகும். நம்ம கேட்கலாம் மல்டி த்ரெட், இப்போ ஜாவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட் யூஸ் பண்ணுவோம்.
மல்டி த்ரெட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். பட் இதோட ஆர்கிடெக்சரை பார்த்துடலாம். Node.js வந்து சிங்கிள் த்ரெடட் ஈவன் லூப். ஓகேவா? சிங்கிள் த்ரெடட் ஈவன் லூப்புங்கிறது என்னன்னா, Node.js வர டாஸ்க் எல்லாமே அந்த ஈவன் லூப்ல தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈவன் லூப் வந்து அடுத்தடுத்த டாஸ்க்கை வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நான் பிளாக்கிங், அதனால வந்து எதுக்காக வெயிட் பண்ணாது. ஒரு டாஸ்க்கு ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அதோட ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் அடுத்தடுத்த டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது நான் பிளாக்கிங் ஐவ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்காகவும் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். Node.js ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கோடை வந்து ஈஸியாக ரீயூசபிள் காம்பனன்ஸாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து மாடுலர் அப்ரோச். ஸோ இந்த Node.js மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நான் பிளாக்கிங் ஐஓ அண்ட் ஈவன் லூப்பிங் இருக்கிறதுனால வந்து நம்ம அந்த இதுல பாட்டில் நெக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, இப்போ பாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா அதோட நெக் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அப்போ அதுல என்ன இதுனா, ஒரே டைம்ல நிறைய டேட்டா வந்து அதோட வர முடியாது. அதாவது பாட்டில் நெக் சின்னதா இருக்கிறதுனால பாட்டிலோட சைஸ் பெருசா இருக்கும், நெக்கு சின்னதா இருக்கும். இப்போ என்ன பண்ண முடியாது, நிறைய நீங்க திருப்பினா கூட மொத்தமா உள்ள இருக்க கண்டென்ட்டை வந்து வெளியே கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இதுதான் பாட்டில் நெக் ப்ராப்ளம். ஸோ இப்படின்னா என்னன்னா, டிராஃபிக் அதிகமான சுச்சுவேஷன்ஸ்ல நமக்கு ஒரே டைம்ல மல்டிபிள் ரிக்வெஸ்ட் வரும்போது அதை நம்ம வந்து Node.js யூஸ் பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இந்த ஈவன் லூப்பிங் சிங்கிள் த்ரெடட் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். சேம் டைம்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் டிராஃபிக்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். சரி, இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். அடுத்தது ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்பிஎம்ங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜரில் பேக்கேஜுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். பேக்கேஜுங்கிறது ஒரு மாடியூல் கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸை தான் வந்து பேக்கேஜ்னு சொல்கிறோம். மாடியூல்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், சரியா? ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நம்ம மாடியூல்னு சொல்லுவோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் மாடியூல் தான் ஒரு பேக்கேஜ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் யூசேஜுக்கு இப்போ இமெயில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இமெயில் சென்ட் பண்ண போகிறோம் அந்த Node.js யூஸ் பண்ணி அப்படின்னா, அதுக்கு வந்து நோட் மெயிலர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அப்போ அதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு தேவையான மாடியூல்ஸ் எல்லாமே அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கேஜஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம என்பிஎம்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஃப்ரீ தான். இது வந்து நம்ம யார் வேணாலும் அதுலேருந்து பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இதுக்கு செப்பரேட்டாக எதுவும் பண்ணணும், பே பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஈஸியாக நமக்கு என்னென்ன யூஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத தேடி அதை நம்ம கோடில் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது நம்ம கோட் பண்ணும்போது எப்படி இந்த பேக்கேஜஸ் எடுக்கிறது, யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது Node.jsக்கும் ட்ரெடிஷ்னல் சர்வருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னேன். ட்ரெடிஷ்னல் சர்வர்லலாம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மல்டி த்ரெட் அப்ரோச் தான் இருக்கும். பொதுவாக வந்து மல்டி த்ரெட் அப்படின்னா என்னன்னா, சேம் டைம்ல மல்டிபிள் டாஸ்க்கை வந்து ரன் பண்ணும் அந்த சர்வர். அதுதான் மல்டி த்ரெட். Node.js வந்து சிங்கிள் த்ரெட். நமக்கு யோசிச்சு பார்க்கும்போது தோணலாம், மல்டி த்ரெட் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சேம் டைம்ல அது மல்டிபிள் டாஸ்க்கை ரன் பண்ணுது. சிங்கிள் த்ரெட்டுங்கிறது ஒரு டைம்ல ஒரு டாஸ்க்கை தான் ரன் பண்ணுது. ஸோ எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் சர்வரோட நோட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, எஃபிசியன்ட் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நான் பிளாக்கிங் ஐஓ அண்ட் ஈவன் லூப்பிங் இருக்கிறதுனால சிங்கிள் த்ரெட்டடாக இருந்தால் கூட இது வந்து ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்மியான டைம். ஏன்னா இது வந்து பேக்ரவுண்டில் அந்த டாஸ்க் ரன் ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டாஸ்க்கு போயிடும். ஆனால் மல்டி த்ரெட்டடுங்கிறது ஒவ்வொரு த்ரெட்டும் அந்த பர்டிகுலர் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்புறம் தான் அது அடுத்த டாஸ்க்கு போகும். ஸோ இப்படி கம்பேரிசனில் வரும்போது Node.js வந்து ட்ரெடிஷ்னலோட சர்வர்ஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் மல்டி த்ரெட்டுக்கும் சிங்கிள் த்ரெட்டுக்கும். பொதுவாக நீங்கள் ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் த்ரெட்டோட மல்டி த்ரெட் தான் வந்து எஃபிசியன்ட். ஏன்னா இது ஒரு டாஸ்க் ரன் பண்ணுற டைமில் அது 10 டாஸ்க் 20 டாஸ்க் ரன் பண்ணும். ஸோ ஆனால் அதை நம்ம அப்படி இருந்தால் கூட Node.js வந்து சிங்கிள் த்ரெட்டோடையே எஃபிசியண்ட்டாக யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Node.js யூஸ் கேஸ் ஆஃப் Node.js அப்படின்னா இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஏபிஐஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய டிசைன் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு, டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் ஏபிஐஸ், சரியா? அதுக்கப்புறமா இது 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 பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இந்த Node.js நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரியல் டைம் சேட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா,
இந்த Node.js வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ இமிடியேட்டா அது வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம இதுக்கு சாட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங், ஆடியோ ஸ்ட்ரீமிங் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸுக்கு கூட நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் கூட நம்ம வந்து Node.js எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு பெரிய டாஸ்க்கை வந்து சின்ன சின்ன ஒரே சர்வரில் ரன் பண்ணாமல் சின்ன சின்ன சர்வீசஸாக பிரித்து அதுதான் மைக்ரோ சர்வீசஸ் சொல்கிறோம். வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸில் மல்டிபிள் சர்வர்ஸில் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்படி ரன் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஒரே சர்வரில் நீங்கள் மொத்த லோடையும் நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஒரே சர்வீஸாக கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, அதோட எஃபிஷியன்சி கம்மியாகும், டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஸ்லோ ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சருக்கு போகிறோம். ஸோ Node.js யூஸ் பண்ணி நம்ம எஃபிஷியண்ட்டாக மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் இது சொல்லிட்டேன். நம்ம Node.js வந்து ரியாக்ட் எக்ஸ்பிரஸ் ரெண்டுக்குமே வந்து ஃபவுண்டேஷனாக இருக்கிறது வந்து இந்த Node.js தான். சரியா? ஸோ கீ அட்வான்டேஜஸ் நம்ம சொன்ன மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ், நான் பிளாக்கிங் ஆர்கிடெக்சர், ஸோ சிங்கிள் லாங்குவேஜ் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கேலபிள், வெரி ஸ்கேலபிள்ங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தது Node.js வந்து எப்படி வந்து நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, விண்டோஸ் சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் காட்டுறேன். இப்போது ப்ரௌசரில் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு Node.js டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் Node.js ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும். ஸோ இதில் போய் இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த வெப்சைட்டு கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி இங்கே போனீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிளாட்ஃபார்முக்காக நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். விண்டோஸ்க்கா, மேக்ஸுக்கா, லினக்ஸ்க்கா எல்லா இதுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் நம்ம விண்டோஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே வித் NPM சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். வெர்ஷன் நமக்கு தேவையான வெர்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக இப்போ அப்ரூவ்ட் ஆகிருக்குது 22. இப்போ 23 வெர்ஷன் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம 22 டவுன்லோட் பண்ணுறோம். 22 அப்புறம் இதில் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். அந்த நான் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட்டு நெக்ஸ்ட்டு இப்படி கொடுத்து அந்த எந்த பாத்தில் அது இன்ஸ்டால் ஆகணும் எல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே கொடுக்கணும். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போனாலே கடைசியாக இன்ஸ்டால்னு கேட்கும். இந்த இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனதுனால நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக Node.js உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு cmdன்னு இதில் டைப் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. போயிட்டு அதில் node -v அடிச்சிங்கனாலே இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் 20.11 அது வந்துடும். உங்களுக்கு நீங்கள் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் வரல அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனப்புறமே வரல அப்படின்னா அது ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சி டிரைவில் தான் அது மேக்ஸிமம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். சி டிரைவ் போய்க்கோங்க.
ஸோ இந்த Node.js இன்ஸ்டால் ஆன பாத்துக்கு போயிட்டு அதில் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் போய் அந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு சிஸ்டமில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு இருக்கும். நீங்கள் இதில் என்விரான்மெண்ட் அடிச்சிங்கனாலே இதில் வரும் எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இங்கே போயிட்டு இதில் இப்படி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். இதில் என்விரான்மெண்ட் வேரியபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த பாத்துன்னு ஒரு லைன் இருக்கும். இந்த பாத்தை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் இதில் மேங்கோ டிபிக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி Node.jsக்கு பண்ணணும். இது எல்லா டைம் தேவைப்படாது. உங்களோட நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நான் சொன்ன மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த Node.jsன்னு வெர்ஷன் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வரலன்னா மட்டும் அந்த பாத்தை இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா போதும், அது ஒர்க் ஆகிடும். ஸோ எந்த அப்ளிகேஷன்ஸுமே நம்ம சிஸ்டமில் ரன் பண்ணிவிட்டு அதை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஆக்சஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஜஸ்ட் அந்த பாத்தை இந்த மாதிரி எடுத்து நம்ம இப்போ அடுத்து மேங்கோ டிபி பண்ணும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அதோட பின்னை சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சில அப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும். சிலது வந்து நம்ம அந்த பாத்தை வந்து இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் சேவ் பண்ணோம்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணுறது, Node.jsனா என்ன, ஒரு அப்ளிகேஷன்ஸோட யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் கேளுங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கூட எடுத்துகிட்ருக்கோம் சாட்டர்டே சண்டேஸில். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆன்லைனில் Node.js, React.js, அது போக நம்ம லாராவல், PHP லாராவல், பைத்தான் இந்த மாதிரி எந்த கோர்ஸ் படிக்கணும், வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டேல நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.